ஆனால் அந்த கூடையை எடுத்து கீழே வைக்கும் சமயத்தில் அந்த கூடை முழுவதும் பழங்களாக இருக்குமோ அப்படிப்பட்ட பழங்களுக்கு சொந்தமான ஒரு ஊராக இருந்தது. பல்தா தையிபா என்பதாக சொன்னால், இன்னும் சொல்ல போனால் ஜன்னதானி அன் யமீன் வ ஷிமால், வலப்புறமும் இடப்புறமும் சோலைகளை அல்லாஹ் அந்த ஊருக்கு அமைத்து கொடுத்தான். இன்னும் சொல்கின்றான், அவர்கள் தொழில் துறைக்காக செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஷாமிற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது சிரியா என்பதாக இருக்கின்றது அல்லவா, ஷாமிற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் காலகட்டத்திலே அவர்களுக்கு உணவு தேவைப்படும், தண்ணீர் தேவைப்படும், பாதுகாப்புகள் தேவைப்படும். ஒரு மனிதர் ஒரு கூட்டம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு அந்த 3 கண்டிப்பா தேவை. ஒண்ணு உணவு தேவை, 2வது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், 3வது பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். இந்த 3ஐயும் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். எப்படி என்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியிலே அந்த சபா என்கின்ற அந்த ஊருக்கு பக்கத்திலே அருகில் இருக்கக்கூடிய பல கிராமங்களை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தார். குரான் மாஹிரா சில பல கிராமங்களை உருவாக்கி கொடுத்தார். அப்படி அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது என்று சொன்னால் அந்த கிராமங்களிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். சாப்பாடு தேவைப்பட்டது என்று சொன்னால் அந்த கிராமங்களிலிருந்து எடுத்துக்கொள்வார்கள். இப்படியாக அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய வியாபாரத்திற்கு தகுந்தவாறு அழகான சோலைகளை உருவாக்கி கொடுத்தான். அதற்கு பல கிராமங்களை உருவாக்கி கொடுத்தான். இப்பொழுது இந்த மக்கள் செய்த காரியம் தான் என்ன என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் இப்படியாக துஆ கேட்க ஆரம்பித்தார்கள். ரப்பனா பாஇத் பைன அஸ்ஃபாரினா, எங்களுடைய சஃபர் இருக்கின்றது அல்லவா, நாங்கள் தூரமாக சென்று, அதாவது ஷாமிற்கு சென்று நாங்கள் வியாபாரத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த தூர பயணத்தை இன்னும் தூரமாக ஆக்குவார்கள். ஏனென்றால் எங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய கிராமங்களில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எங்களுக்கு ஏழைகளாக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் பணக்காரர்கள், அவர்கள் ஏழைகள், 2 நபர்களுக்கு மத்தியிலே வித்தியாசம் தெரிய வேண்டும். எனவே எங்களுடைய பயணங்களை தொலைதூர பயணமாக ஆக்குவாயாக என்பதாக துஆ கேட்டார்கள். அவர்கள் தொலைதூர பயணங்களை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும். அவர்கள் வசதி பெற்றவர்கள், எனவே அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் ஏழைகளுக்கு கிடைக்காது. அவர்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தண்ணீர் தேவை, சாப்பாடு தேவை, இன்னும் அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை. இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இவர்கள் இவ்வளவு அளவுக்கு துஆ செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அல்லவா. ரப்பனா பாஇத் பைன அஸ்ஃபாரினா, இறைவா எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே ஒரு தூரத்தை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. அங்கே சென்று நாங்கள் பொருளீட்ட வேண்டும், அங்கே சென்று நாங்கள் வாணிபம் செய்ய வேண்டும். எனவே எங்களுக்கும் இந்த ஏழைகளுக்கும் மத்தியிலே ஒரு பாகுபாடு இருக்க வேண்டும் என்பதாக இவர்கள் துஆ கேட்டார்கள் அல்லவா. அதன் காரணமாகவே அல்லாஹ் அவர்களுக்கு வெள்ளப்பெருக்கை கொடுத்து அந்த ஊரை அழித்து விட்டார். இப்பொழுது நாம் இங்கிருந்து புரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு வியாபாரத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான் என்றால் அந்த வியாபாரத்திலே அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்தவித ஒரு கஷ்டமும் இல்லாமல் அந்த வியாபாரத்தை பொருளை நாம் ஈட்டிக் கொள்கின்றோம் என்று சொன்னால், அதிலே எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய ரிஸ்க் நம்மை நோக்கி வருகிறது என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உள்வாங்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வியாபார நோக்கிலே செல்லக்கூடியவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? வியாபார நோக்கிலே செல்லக்கூடிய நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய மகடங்கள் என்ன, அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்க் என்ன என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். நாம் எல்லாம் ஒரு இடத்தில் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் இருக்கக்கூடியவர்களை நாம் யோசித்து பார்ப்போம். சிலர்கள் ஊரிலிருந்து இங்கே வந்திருப்பார்கள், இங்கிருந்து இருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, நாம் எடுத்துக்கொள்வோம், வியாபாரம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றாக இருக்கிறது, எனவே நாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். வியாபாரம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் அது ஒன்றாகி போனது, எனவே நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி நான் பொருளீட்டினால் தான் என்னுடைய தாயை காப்பாற்ற முடியும், தந்தையை காப்பாற்ற முடியும், என்னுடைய பிள்ளைகளை, மனைவியை காப்பாற்ற முடியும் என்பதாக நினைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக்கி சொல்கிறார்கள், தலபு கஸ்புல் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா, ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளுக்கு அடுத்த கடமையாக இருக்கிறது. ஹலாலாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய, நாம் பொருளீட்டக்கூடிய அந்த பகுதி இருக்கின்றது அல்லவா, அந்த வழி இருக்கின்றது அல்லவா, அது ஹலாலான பகுதியாக இருக்க வேண்டும். அப்படி ஹலாலான பகுதியில் சம்பாதிப்பது என்பது 5 வேளை கடமை நாம் தொழுகின்றோம், நோன்பு இருக்கின்றோம், ஜகாத், ஹஜ், இந்த கடமைகளுக்கெல்லாம் அடுத்த கடமையாக இந்த ஹலாலான வியாபாரம் இருக்கிறது. ஹலாலான வியாபாரத்தை தேடுவது அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளுக்கு அடுத்த கடமையாக இருக்கிறது. சரி, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளுக்கு அடுத்த கடமையாக இருக்கிறது என்பதாக சொல்கிறோமே. சரி, அப்படி செய்தால் என்ன நன்மை? என்னுடைய வாழ்க்கையில் நான் வியாபாரம் செய்கின்றேன், நான் பொருளீட்டுகின்றேன், நான் ஒருவரிடம் பணியாளராக இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி செய்தால் எனக்கு என்னதான் நன்மை? பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றேன், யாரையும் ஏமாற்றாமல் நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றேன். எல்லா தகுதியும் அல்லாஹ் என்னென்ன கட்டளை இட்டாலும் அத்துணை தகுதி பெற்றவனாக நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன?
அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அத்தாஜு சதூகுல் அமீன், உண்மையான வியாபாரி நேர்மையான முறையிலே யாரையும் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் அவர் சம்பாதித்துக் கொண்டிருந்தார் என்பதாக வைத்துக் கொள்வோம். உண்மையான வியாபாரிக்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு அத்தாஜு சதூகுல் அமீன் மஅன் நபியின, அந்த உண்மையான வியாபாரி நபிமார்களுடன் இருப்பார். இன்னும் சொல்கிறார்கள் சித்தீகீன்கள் உண்மையாளர்களுடன் இருப்பார். இன்னும் சொல்கிறார்கள் வஷுஹதா, அவர்கள் யாருடன் இருப்பார்? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து மரணித்தார், வீர மரணம் புரிந்தார்கள் அல்லவா, அவர்களுடன் இருப்பார்கள். அப்போ 3 பரிசுகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறார். ஒரு வியாபாரி, உண்மையான வியாபாரி, அவர் யாருக்கு வேலை செய்தாலும் சரி, ஒன்று அவர்கள் சுயமாக அவர்களுடைய வேலையை செய்தாலும் சரி, அல்லது வேறு இடத்திலே பணி புரிந்தாலும் சரி, அவர் நல்ல முறையில் நடந்து விட்டார் என்று சொன்னால் 3 பரிசுகளை அல்லாஹ் கொடுக்கின்றார். ஒன்று, அவர் நபிமார்களுடன் இருப்பார், உண்மையாளர்களுடன் இருப்பார். மூன்றாவதாக சுஹதாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தவர்களுடன் இருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள் மா அகல் அஹதுன் தஆமன் தத்து கைரன் மின் அன் யஅகுல மின் அமலிஹி, ஒரு சிறந்த சாப்பாடு என்ன அப்படிங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவிலேயே சிறந்த உணவு என்ன என்பதாக பார்த்தோம் என்று சொன்னால், அவன் கையால் சம்பாதிக்கின்றான் அல்லவா, அடுத்தவரிடம் வேலை பார்க்காமல் கையால் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் இருக்கின்றது அல்லவா, சொந்த தொழில் என்பதாக சொல்லுவோம் அல்லவா, அதிலே அல்லாஹ் அதிகமான பரக்காத்துகளை வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவுகளிலே சிறந்த உணவாக இருக்கக்கூடியது அவனுடைய கையால் சம்பாதிக்கக்கூடிய உணவுதான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அஹப்புல் அமலி இலல்லாஹி அஸ்ஸ வஜல் சுபஹத்துல் ஹதீஸ், அல்லாஹ்வுக்கு ஒரு அமல் பிடிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு அமல் அல்லாஹ்வுக்கு நல்லா பிடிக்கும், இன்னொரு அமல் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய ஒரு அமல். சிலரிடம் இருக்கலாம், சிலரிடம் இல்லாமல் இருக்கலாம். ஒன்று என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அரபி சஹாபாக்கள் இப்படியாக கேட்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு அமல் இருக்கிறது, அந்த அமல் என்ன தெரியுமா? சுபஹத்துல் ஹதீஸ். சுபஹத்துல் ஹதீஸ். உடனே கேட்கிறாங்க சஹாபாக்கள், யார் சொல்றது சுபஹத்துல் ஹதீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் சமயத்தில் தான் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வை திக்ர் செய்ய ஆரம்பித்தாரோ இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். என்று சொன்னால் பேசக்கூடிய அந்த சபையில் என்ன இல்லை? அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லை. எனவே அந்த ஞாபகத்தை உண்டு பண்ணக்கூடியவரை அல்லாஹ் நல்ல விரும்புவார். சரி, இது ஒன்று அல்லாஹ்வுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு அமல். இரண்டாவது அபுதுல் அமால், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய ஒரு செயல் இருக்கிறது. இலல்லாஹி அத்-தஹரீஃப். அத்-தஹரீஃப் அப்படினா என்ன அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்கும் சமயத்துல, உன்னை அல்லாஹ் நல்ல முறையில் வாழ வைத்திருக்கிறார், உன்னை அல்லாஹ் நல்ல முறையில் வாழ வைத்திருக்கிறார். உன்னுடைய அண்டை வீட்டுக்காரரோ அல்லது நண்பரோ அல்லது உறவினரோ யாராவது உங்க இடத்துல வந்து கேட்கிறாங்க, எப்படிப்பா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க, எப்படி இருக்கிறீங்க, ஏதாவது கொடுக்கல அப்படின்னு கேட்கும் சமயத்துல அந்த மனிதர் சொல்றாரு, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு, நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு கோபப்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை அல்லாஹ்வை, நான் உன்னை நல்ல முறையில் வைத்திருக்கிறேன், இந்த உலகத்தில் வாழும் சமயத்திலே உன்னை யாரிடமும் கையேந்தாமல் உன்னை நான் வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தை, அந்த நிலைமையை நீ பொய்ப்படுத்தக்கூடியவனாக மாறி இருக்கிறாய் அல்லவா, எனவே அதுதான் எனக்கு பிடிக்காது. நான் நல்ல முறையில் வாழ வைத்திருக்கிறேன். யாராவது ஒரு நபர் இடத்துல வந்து கேட்கிறார், என்ன எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் சமயத்தில் எனக்கு ஏதாவது உங்களால் தர முடியுமா என்பதாக கேட்டால், கவுலன் சதீதா, நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிடலாம், முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவோம், அப்படி இல்லையா என்னால முடியல, நான் கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்கிறேன் உண்மையான நிலைமை இருந்தது என்று சொன்னால் அந்த உண்மையை சொல்லிவிடலாம். ஆனால் அவருக்கே தெரிகிறது நான் நல்ல முறையில் இருக்கின்றேன், ஆனால் அப்படி அந்த நல்ல முறையை ஏமாற்றக்கூடிய ஒரு மனிதரை தான் அல்லாஹ் கோபப்படுகிறார். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கைகளை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எதையெல்லாம் கேட்கும் அதன்படி அமல் செய்வதற்கான பரக்கத்துகளை தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாக்குகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ ஷுக்ரன் ஜஸீலா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி